ஓம் சரவண பவ. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி சொர்ணலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. லக்னங்கள் 12 லக்னங்களுக்கான சிறப்பான பதிவுகளை காணவிருக்கிறோம். வரலாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தான் பணிந்தும் என் குருநாதரின் பொற்பாதங்களை வணங்கியும் 12 லக்னங்கள் அதுதான் ஒரு ஜாதகரின் குடுப்பனை உயிர் நாடியே அப்படி சொல்லலாம். ஏன்னா நம்ம ராசி பலன்கள் நிறைய பார்க்குறோம். லக்னங்கள் ஒரு லக்னம் தான் ஜாதகருடைய வாழ்நாளில் அவர் என்ன அனுபவிக்க போகிறாரு, எதை தொட்டு அவருடைய வாழ்நாள் செயல்பாடுகள் இருக்கும், அதை தான் நடத்தி வைக்கிறது தான் சந்திரன். சந்திரன் அந்த குடுப்பனையை எந்த வகையில் நம்ம அனுபவிக்க போகிறோம் என்பதை குறிப்பிடுவது தான் சந்திரன். நம்ம அதை ஃபாஸ்ட்டாக அனுபவிக்க போகிறோமா, இல்லை கஷ்டங்களை பட்டு அனுபவிக்க போகிறோமா என்பது தான் இந்த ராசி சொல்லும். லக்னம் தான் உனக்கு இதுதான்ப்பா கொடுப்பன, இதை வச்சு நீ உன்னுடைய வாழ்நாளை நீ கடந்து செல். உறவுகள் இந்த கேட்டகரியில் தான் அமைஞ்சிருவாங்க. இவங்கெல்லாம் உனக்கு ஒரு அவுட்லைனு. இப்போ 7ஆம் பாவம்னா ஒரு அவுட்லைனுக்குள்ளே அமைஞ்சிரும். இதுக்குள்ளே இருக்கும் உன் வாழ்க்கையை நீ லாவகமாக கடந்து செல். அதற்கப்புறம் அதை தாண்டிலாம் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட போராடி நம்ம நல்ல எண்ணங்கள் நம்மளுடைய கர்மாலாம் நீங்கும் பொழுது நம்ம வாழ்நாளும் கட்டத்தை தாண்டி ஒரு காலகட்டம் சிறப்பாக செயல்படும்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் நான் ஏற்கனவே சொல்லுவேன், ஜோதிடமே ஒரு வானவியல் அறிக்கை மாறின்னு. இந்த லக்னங்கள் நம்மளுக்கு ஒவ்வொரு ராசிலையும் 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கும். அதே போல் 3 நட்சத்திரங்களாக இருக்கும். எந்த நட்சத்திர புள்ளியில் விழுதோ அதை தொட்டு பலன்கள் சுய ஜாதகத்தை கொண்டு மாறுபடும். இதில் சொல்லியிருக்கிறதுலாம் பொது பலன் தான். என்னம்மா நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, எங்களுக்கு வேறு மாதிரி நடக்குது அப்படின்லாம் இங்கே ரொம்ப யோசிக்கக்கூடாது. இந்த எந்த லக்ன புள்ளியில் விழுது, மொத்தம் இந்த கிரகங்கள் நம்மளுக்கு எப்படி உட்கார்ந்துருக்குது, ஒவ்வொரு பாவம் தொட்டும் 2, 6, 10 தசாபுதி காலங்களில் நம்மளுக்கு பணம் வரும். நம்மளுக்கு சம்பாதிக்கவே இல்லைனாலும் யார் மூலியமாக நம்ம கையில் பணம் வந்துட்டு போகும். இந்த பணத்தை நம்ம எப்படி செலவு பண்ணுறோன்றது தான் நம்மளுக்கு அங்கே முக்கியம். அதனால் கிரகங்கள் 1, 5, 9லேருந்து தசை நடத்துதா, இல்லை 6, 8, 12லேருந்து தசை நடத்துதா, இதனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோமா அப்படின்லாம் நம்ம கவலை கொள்ளக்கூடாது. சுக்கிர தசை நடந்தால் கோடீஸ்வரன் ஆகிடுவாங்களா, குரு தசை நடந்தால் நான் குபேரன் ஆகிடுவேனா அப்படின்லாம் கேட்டுறக்கூடாது. சுக்கிரன் ஒரு சிலருக்கு காசே இல்லாமல் கடன் வாங்கி கஷ்டப்பட்டவர்களும் உண்டு. குரு தசையில் எல்லாத்தையும் இழந்து நடுத்தர வந்தவங்களும் உண்டு. அதனால் இந்த கிரகங்கள் நமக்கு எதை தர பாக்கியதப்பட்டிருக்கு என்பதை உணர்ந்து தான் நம்ம வாழ்நாளை எடுத்துகிட்டு போனோம். ஜோதிடமே நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருப்பேன், வானவியல் இருக்கேன்னு. அதனால் இதில் பெரும்பாலும் லக்ன பலன்கள் 70% 60லேருந்து 70% உங்களுக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லாகவே உங்களுக்கு செட் ஆகிடும். ராசிக்கும் இது ஒர்க் அவுட் ஆகிடும் ஒரு 40% வரைக்கும். அதனால் லக்னத்துக்கு முதல்ல எடுத்துக்கோங்க. ராசியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து பெரும்பாலும் அவங்களுக்கு அதில் செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் லக்னமே பிரதானம். லக்னத்துக்கு ஆஸ் யூஷுவலாக ரொம்ப அதிகமாகவே பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பொதுவான பலன்கள். இதை தாண்டி உங்களுக்கு இந்த கிரகங்கள் என்ன கொடுக்க பாகியப்பட்டிருக்கு. இப்போ லக்னம் ஒரு சுபர் தொடர்பு பெற்றுட்டார்னா ஒரு சுப பலன்கள். அவர் எந்த காலகட்டத்திலையும் லக்னம் லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டார் லக்னாதிபதி அப்படின்னா எந்த ஒரு கஷ்டத்தையும் ஜெயிச்சு வந்துடுவார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி அவருக்கு சப்போர்ட் பண்ணலன்னா ரொம்ப நம்ம அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் சந்தித்து எப்படா ஏண்டா பிறந்தோம், என்னடா வாழ்க்கையை இப்படிலாம் கஷ்டம் வருதே, இறைவா நீ இருக்கிறியா அப்படின்லாம் ஒரு சிலர்லாம் நம்ம மனம் இது பண்ணுவோம் இல்லையா. அப்போ எங்களுக்கு என்ன லக்னத்தை சப்போர்ட் பண்ணலைன்னா நாங்கள் அப்போ வாழ முடியாதான்னு கேட்கக்கூடாது. அதையும் தாண்டி இறைவன் இருக்கிறான். இறை வழிபாடுகளும் பரிகாரங்களும் செய்து நம்மளை புனரமைத்து எப்பேற்பட்ட காலகட்டங்களையும் வென்று வருவது தான் நம்மளுக்கு முன்னோர்கள் வழிவகுத்தது ஆன்மீகம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம ஏற்கனவே என்ன கர்மாவில் பிறந்திருக்கிறோம், இந்த கர்மாவை எப்படி நீக்கி நம்முடைய வாழ்நாளை நம்ம சிறப்பாக கடந்து வந்துடலாம் என்பதெல்லாம் இதில் டூஸ், எது செய்யுங்க எது செய்ய வேணாம், உங்கள் கொடுப்பனை என்ன, இதெல்லாம் கிளியராக இந்த பதிவில் சொல்லியிருக்கு. பதிவு ரொம்ப கொஞ்சம் நீண்ட பதிவாக இருக்கும். அதை கேட்கறது மட்டும்தான் உங்கள் வேலை. சிம்ம லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். சிம்ம லக்னம் ராசி லக்னம் ரெண்டுத்துக்குமே எடுத்துக்கலாம். லக்னம் 100%, ராசி உங்களுக்கு ஒரு 60% அப்படியே மேட்ச் ஆகிடும், எடுத்துக்கொண்டு வரலாம். ஏன்னா ராசியில் இருப்பவர்களும் அதை வைத்து நம்ம கடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த சிம்ம லக்னத்துக்கு என்ன குடுப்பனை இருக்குது, இந்த சிம்ம லக்னம் எப்படி கடந்து வரணும், ஒரு வாழ்நாள் பயணத்தை இதில் அமைந்து இருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, சிம்மம் சீரும் கர்ஜிக்கும், வீறுநடை போடும் வெற்றி கொள்ளும் அப்படின்னு பல இதெல்லாம் நாங்கள் மாதப்பதிவுகளை சொல்லுவோம். அந்த தன்மை கொண்டது தான் ஒரு ராஜாவுடைய தோற்றம். அப்படி பார்த்தா அப்படி இருக்கும், ஒரு கம்பீரம், ஒரு கர்ஜனை அப்படி இருக்கக்கூடியது இந்த சிம்ம லக்னம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த சிம்ம லக்னம் ரொம்ப கௌரவம் பார்க்கும், அதே போல் மரியாதை இல்லாத இடத்துல வந்து இருக்காது. கால புருஷனின் வந்து 5ஆம் இடம் கலைகள், தாத்தா பாட்டியை குறிக்கிறது, பாரம்பரியம், லவ், அஃபெக்ஷனு, கௌரவமாக இருக்கணும், யாருக்குமே தலை வணங்க மாட்டாங்க, கஷ்டப்பட்டால் கூட யார்கிட்டையும் போய் அவங்க கௌரவத்தை விட்டு கை நீட்ட மாட்டாங்க. அதே போல் என்றைக்கும் வந்து எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற ஒரு குணம் இருக்கும் அவங்கக்கிட்ட. மற்றவங்களாம் பார்க்குறதுக்கு நம்ம பிறந்திருக்கோம், நம்ம தான் ராஜா அப்படின்ற ஒரு ஒரு பெரிய ஒரு தன்மை இருக்கும். அதை வந்து நம்ம வந்து ஒரு ஹெட் வெயிட் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது, அவங்களுக்கு ஒரு பரந்த மனப்பான்மை அப்படின்னு எடுத்துக்கணும். இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் நான் தாழ்ந்து போக மாட்டேன் அப்படின்னு இல்லாமல் ஒரு கஷ்டம் வர நேரங்களில் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகும்போது இவங்க வாழ்நாளில் சிறப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இவங்கள வந்து நிறைய இவங்கள வந்து பிரகடனப்படுத்தவே வேண்டாம். சிம்மம் வந்து ஒரு இடத்துல இருக்குதுன்னா அவங்களே ஷைன் ஆகிடுவாங்க. ஏன்னா சூரியனை யாருன்னா நம்ம பிரகடனப்படுத்துகிறோமா? கிடையாது இல்லையா? சூரியன் காலைல எழுந்துப்பார், யாரையும் வந்து எதிர்பார்க்க மாட்டார், எல்லாருக்கும் ஒளியை வழங்கிடுறாரு. அந்த சூரியன் தான் எனர்ஜி பூஸ்டர். சூரியன் இல்லைன்னா எந்த ஜீவராசிகளும் வழங்க முடியாது. ஒருத்தர் எழுந்து உட்காரணும் அப்படின்னாலும் இந்த எலும்புகள் வேலை செய்யணும். அதற்கு ஆத்ம காரகன், ஆன்ம காரகன் வலுவாக இருக்கணும். இன்னும் ஆண்களுக்கு வந்து சூரியன் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லிடுவோம். ஏன்னா இருவருக்குமே சூரியன் சிறப்பாக இருக்கணும். அப்போ இந்த சூரியன் எப்படி தன்னலம் கருதாமல் ஒளி வீசி அனைவருக்கும் ஒரு எனர்ஜியை தருதோ, அதே போல் சிம்ம லக்னக்காரர்களும் ரொம்ப சிறப்பாகவே அனைவருக்கும் வந்து ஒரு வழி நடத்துதலையும் செய்வாங்க. சிம்ம லக்னம் கம்பீரமான தோற்றமுடையவர்கள், பிறரிடத்தில் சரளமாக பேசுவார்கள், முன்கோபம் உடையவர்கள், ராஜதந்திரம் உடையவர்கள்னு இவங்களை சொல்லலாம். வாழ்க்கையில் எவ்வளவு தோல்வி வந்தாலும் இறுதியில் வெற்றி பெறுவார்கள். வழக்கு போக மாட்டாங்க, எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டாங்க, ஆனால் வந்த சண்டையை விட மாட்டாங்க. வாக்குப்பளிதம் மிகவும் அதிகம் இவங்களுக்கு. இவங்க வந்து சூடான உணவையும் நான்வெஜ்ஜையும் அதிகமாக சாப்பிடுவாங்க. தற்பெருமை உடையவர்கள், பெரும்பாலும் ஜோதிடர்கள், ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள், வங்கி பணியாளர்கள் அந்த வேலையை செய்கிறாங்க. அதனால் இவங்க வாக்கு சாதுரியம், வாக்கு பேச்சு ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும், நல்லா இருக்கும்னு சொல்லலாம். இவங்களுக்கு 2 வருமானம் இருக்கும். வயதுக்கு மீறிய நபர்களுடன் பழகுவதில் வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கும். அது அவங்களுக்கு சிறப்பாகவும் இருக்கும், நட்புணர்வாகவும் பழகுவாங்க அப்படின்னு சொல்லலாம். சகோதரர்களோட ஒரு ஒற்றுமை குறைவாக இருக்கும். 2 வீலர், மொபைல் இதெல்லாம் வந்து காஸ்ட்லியாக வாங்குவாங்க. அதே போல் இவங்களுக்கு காலச்சக்கரத்தின் 5ஆம் இடம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆசை, சந்தோஷம், காதல், குலதெய்வம் அந்த ஈடுபாடு நிறைய இருக்கும். சீட்டு, லாட்ரி யோகம் இவங்களுக்கு நன்மை தரும். கான்ட்ராக்டு, கமிஷன்லாம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் லாபம் பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். சொத்து, பதவி இருக்கும். அதனால் இவங்களுக்கு வில்லங்கம், விபத்தும் பிரச்சனையும் உண்டுன்னு சொல்லலாம். இவங்க ஆசைப்படுவது நிறைவேறும், அதில் பிரச்சனையும் சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். தாய் தந்தை மீது அதிக பாசம் கொண்டவர்கள். வீடு, நிலம், சொத்து வாங்கணுன்ற எண்ணம், சிந்தனை, ஓட்டம்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுவாங்க. அடைஞ்சிருவாங்க, வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும்னு யோசனை பண்ணி அதை அடைந்தாலும் கூட அதில் பிரச்சனைகளையும் சந்திக்கிறார்கள். சிம்ம லக்னம் தந்தை ஆகிறதுல வந்து ரொம்ப தடை தாமதம் ஏற்படும். புத்திர தோஷம் உண்டு. பிள்ளைகளை விட்டு பிரிந்திருப்பவர்களும் உண்டு. காதல் உண்டு, காதல் தோல்வியும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதாவது சிம்ம லக்னக்காரர்களுக்கு வந்து குலதெய்வம் இதுதானான்ற ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். பூர்வீக சொத்தை அடைவதில் வந்து தடை தாமதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். வயிறு சார்ந்த ஒரு பிரச்சனை, ஒரு கேஸ்ட்ரிக் ட்ரபிள், மலச்சிக்கல் ப்ராப்ளம், தசைப்பிடிப்பு, எப்போ வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு கேஸ் சம்மந்தப்பட்ட உணவு சாப்பிட்டாங்கன்னா அவங்க தசைப்பிடிப்பு ஏற்பட்டுடும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வந்து கண்டிப்பாக கடன் இருக்கும். அதே போல் பேங்க் விஷயங்களில் வந்து பேங்க்கில் கொஞ்சம் இந்த பணம் முதலீடு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆர்வம் இருக்கிறவர்களும் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். பேக் பெயின், ஃபைனல் கார்டு பிரச்சனைலாம் இவங்களுக்கு இருக்கும். அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்குன்னு சொல்லலாம். தொழில் செய்கிற இடத்துல வந்து ஒரு சுமூகம் இல்லாத சூழ்நிலை, ஒரு சிலர் தற்கொலை பண்ணியிருப்பாங்க, ஒரு விபத்து ஏற்படுவதற்கும் அந்த இடத்து சூழ்நிலையில் அந்த மாதிரி சூழ்நிலையில் இவங்க தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பும் ஒரு சில நேரங்களில் ஏற்பட்டுடுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சொந்தமாக தொழில் செய்யும்போது இவங்க பெரிய அளவில் வந்து முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடாது, அது பிரச்சனையை தரும்னு சொல்லலாம். மன வாழ்க்கையில் வந்து இவங்களுக்கு திருப்தி கிடையாது. ஒரு சிலருக்கு லேட்டாக கல்யாணம் நடக்கிறது, மன வாழ்வில் வந்து ஒரு தடை தாமதம் வழக்கு இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு அதாவது பெரும்பாலும் இந்த சிம்ம லக்னம் கடக லக்னத்துக்கு வந்து தொழில் சரியாக அமையாதுன்னு சொல்லுவாங்க.
கூட்டு தொழிலில், ஏன்னா தொழிலில் வந்து அவங்க ஒரு சபனாக உட்கார்ற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கூட்டு தொழிலில் கடன் ஏற்படும், திடீர் யோகமும் உண்டு, பிரச்சனையும் உண்டு, ப்ளஸ் ஆர் மைனஸ் கலந்தே இவங்க வாழ்க்கையில் காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சில தருணங்களில் வந்து இவங்க தனிமையாக்கப்படுவாங்க. அவங்க கூட வேலை செய்கிறவங்க ஒரு பண வரவு இல்லாமல் இவங்க தனிமையாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். அதனால் இவங்க அந்த விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு சிலருக்கு வந்து குழந்தை பிறந்தவுடன் வீட்டில் வந்து மனக்கசப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் முதல் தொழில் வந்து விரயமாயிடும். ஒரு தொழிலை ஆரம்பிச்சுட்டு அதை வந்து மூடிட்டு அதற்கப்புறம் இன்னொரு தொழிலை ஏற்படுத்துவது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கமிஷன், கான்ட்ராக்ட், ஒப்பந்த தொழில் அது இவங்களுக்கு தான் சிறப்பாக இருக்கும். அரசியல், அரசு சார்ந்த ஒரு தொழில் செய்கிறது, அதே போல் ஜோதிடம் பார்க்குறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மருத்துவம், ஷேர் மார்க்கெட், லாட்ரி, கனரக இரும்பு சார்ந்த தொழில்கள், கலைத்துறை, விவசாயம், அரைவு மில் இதெல்லாம் இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம். வெளிநாட்டு யோகமும் உண்டு. வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்பு இவங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும். குழந்தைகளும் வெளிநாட்டுக்கு போவாங்கன்னு சொல்லலாம். பயணத்தின் போது நல்ல உறக்கம் வரும். அதே போல் தாயாருக்கு வந்து ஒரு மருத்துவமனையில் இருந்து வைத்தியம் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு மருத்துவ விரயம் உண்டுன்னு சொல்லலாம். மழை காலத்தில் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இவங்களுக்கு, ஏன்னா அந்த காலகட்டம் விபத்து ஏற்படுன்னு சொல்லலாம். பயணத்தில் வந்து மிக கவனம் தேவை. பயணம் செய்யும்போது இவங்க பெரும்பாலும் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக போகும்போது, இல்லை ஒரு சுப நிகழ்வுகள், ஒரு சுப செயல்கள் நடக்கணும்னா பச்சை, மஞ்சள், சந்தனம் போன்ற கலர்களை யூஸ் பண்ணுவது ரொம்ப சிறப்பு. நவமி தசமியில் வந்து எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யக்கூடாது. அதே போல் சித்தி நாம யோகம், எதிர்பாத யோகத்திலையும் இவங்க வந்து நல்ல காரியங்களை செய்யக்கூடாது. இவங்க வந்து ஆயுஷ்மான் யோகம், சௌபாக்கிய யோகம் வந்து சிறப்பாக பயன்படுத்தும்போது நல்ல காரியங்கள் செய்யும்போது இவங்களுக்கு அதிகப்படியான நன்மை நடக்கும்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் இவங்க சிறப்பாக செய்து முடிக்கும் தன்மை கொண்டவர்கள். அதே போல் இவங்க வந்து நேர்மையான வழியில் செல்லும்போது தான் இவங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம். இவங்க வந்து தன்னை ராஜாவாகவே நினைத்து உத்தரவு போடுவாங்க. இறங்கி வேலை செய்கிறத விட உத்தரவு போடுறதுல இவங்க ரொம்ப சிறப்பு. அதனால் இறங்கி வேலை செய்ய மாட்டாங்களாம் இல்லை, இறங்கி வேலை செய்வாங்க. ஏன்னா சூரியன் இருக்கிற இதை பொறுத்து நம்ம சொல்கிறோம். இந்த கிரகங்கள், இந்த பாவங்களை நம்ம சொல்கிறோம். இந்த பாவங்களுக்குரிய அதிபதிகள் எங்கே உட்காந்துருக்காங்களோ அதை பொறுத்து இதில் வரக்கூடிய பலன்களை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இப்படி தான் முழுசுமையாக எடுத்துக்கொள்ள முடியாது. இதற்கு நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணிக்கணும். இப்படி இந்த முதல் பாவம் வந்து ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு செயல்படுறது. இப்போ முதல் பாவத்திலே சூரியன் உட்கார்றாரு, அப்போ இவங்க என்னம்மா வேலை செய்வாங்க? பெரும்பாலும் இவங்க அரசியல், அரசாங்கம், மருத்துவம், இன்ஜினியரிங்கு, ஒரு சிலர் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலெலாம் செய்கிறாங்க. இப்போ ராசியிலேயே சூரியன் இருந்துட்டாருன்னா எம்எல்ஏ, ஒரு கட்டளையிடுற தொழில், ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு தலைமை பதவி, அரசியல், அரசாங்கம், மினிஸ்டர் ஆகிறது, மந்திரி ஆகிறது, பிரைம் மினிஸ்டர் ஆகிறது, அந்த மாதிரி ஒரு தலைமை பொறுப்பு இவங்களை தேடி வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடம் பார்த்திங்கன்னா கன்னியாக வருது. இந்த 2-11க்கு உடையவராக வருவார் கன்னி. இப்போ புதன் 11 மிதுனமாக வந்துடும். அப்போ இந்த புதன் 2க்கு புதனாக வராரமா எப்படி இருக்கும் எங்களுக்கு வரவு செலவு அப்படின்னா, இவங்க வரவு செலவை எழுதும்போது இவங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை ஆக்டிவேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப கால்குலேட்டாக இருப்பாங்க. நம்ம இது பண்ணுறோம், அவங்ககிட்ட இருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு. இதையும் வந்து இவங்க இந்த மாதிரி மைண்டில் தான் இருப்பாங்களான்றதையும் இந்த புதனை வைத்து எடுக்கணும். புதன் சிறப்பாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. இவங்க பிறருக்கு கொடுத்துட்டு கூட வந்துடலாம். அதே போல் இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய ஒரு திட்டம் தீட்டி செயல்படக்கூடிய மனப்பக்குவம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே இந்த 2-11க்கு உரியவர் புதன் சொல்லிட்டோம். இந்த 2 ஆக்டிவேட் பண்ணிடுச்சுன்னா அது நமக்கான ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். இதில் 2 ஆக்டிவேட் ஆகுதா, 11ஆம் பாவத்துக்கு தான் இந்த புதன் சப்போர்ட் பண்ணுறாரா என்பது தெரிஞ்சிடும். 2 ஆக்டிவேட் பண்ணிட்டா சித்தப்பா நம்மளுக்கு மூத்த சகோதரருடைய பண வருவாய் கிடைக்கும். 11 ஆக்டிவேட் பண்ணிடுச்சுன்னா அவங்க வந்து அவங்களுக்கு இவங்க செலவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த வீட்டில் வந்து சூரியன் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க இவங்க வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா எழுத்துத்துறை, கலைத்துறையில் நிறைய ஆர்வம் இருக்கும். ஜோதிடம் பண்ணுவாங்க. அதே போல் வித்தைகள் மூலம் சம்பாதிக்கக்கூடியது, பொழுதுபோக்கு நுணுக்கமான விஷயங்கள், பொழுதுபோக்கு துறையை வந்து விரும்புவாங்கன்னு சொல்லலாம். நண்பரால் வருமானம், ஜோதிடத்தின் மூலம் வருமானம், பேங்க்கில் வேலை செய்கிறவங்க, ஆசிரியர் வந்து இவங்க வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏற்கனவே இவங்களுக்கு பிடிவாத குணம் நிறைய இருக்கும். தலைகணம் உண்டு, அடுத்தவரை குறை சொல்வது, காதல் வயப்படுவது. அதே போல் இவங்களுக்கு வந்து திருமணம் வந்து அவ்வளோவா திருப்தியாக இருக்காது. இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். குடும்பம் அமையத்தட குடும்ப வாழ்க்கை வந்து அவ்வளோ திருப்தியாக இருக்காது. அதற்கேற்ற மாதிரி எப்படி எடுத்துகிட்டு போகணுன்றதையும் நம்ம பார்த்துருவோம். அப்போ 2ஆம் இடம் வந்து புதனாக வரும்போது நம்ம கொஞ்சம் வேலை செய்கிறது, அதாவது வாக்கால் தொழில் செய்யும்போது ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. நல்ல லாபமும் இவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 11க்குரியவரும் புதன் தான். அப்போ இந்த புதனுடைய தசாபுதி நடக்கும்பொழுது இவங்க என்ன தான் வந்து ரொம்ப ஒரு
கஷ்டப்படுற நிலைமையில் இருந்தாலும் இவங்க கையில் வந்து அந்த 2, 6, 10 தசாபுதிகள் நடக்கும்போது இன்னும் லாபத்துக்கு உரியவரே அவர் தான் அப்படின்னும் போது அந்த கூடுதல் வருமானம் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல் சுக்கிரன் 3வது வீட்டுக்கு சொந்தக்காரர் சுக்கிரன். இவங்களுக்கு பேச்சு ரொம்ப இனிமையாக இருக்கும். எவ்வளோ ஒரு டாமினேட் பர்சனாக இருந்தாலும் இவங்க ரொம்ப ஒரு மிடுக்காக இருக்கிறாங்கன்னு சொன்னாலும் பேசியே தன்னை சுற்றி இருப்பவர்களை வளைத்து போடக்கூடியவர்கள். ஆண்களாக இருந்தால் இவங்களை சுற்றி ஒரு பெண்கள் கூட்டம் இருக்கும்னு சொல்லலாம். ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க. அடக்கி ஆளும் தன்மை, அதே போல் ஒரு டாமினேட் பர்சனாக இருந்தாலும் அதில் இனிமை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே தான் சூரியன் வந்து நீச்சமாவார். இந்த இடத்துல சூரியன் இருந்துச்சுன்னா இவங்க தொழில் செய்கிற இடத்துல மற்ற சுதந்திரமாக செயல்பட முடியாது. அடுத்தவர்களுடைய கட்டளைக்கு ஆட்பட்டே ஆகணும். என்னடா நம்மளுக்கு இவ்வளோ தெரிஞ்சால் தெரியாதவங்ககிட்டலாம் நம்ம பணிஞ்சு போக வேண்டியிருக்கே அப்படின்ற ஒரு மனக்கசப்பு ஏற்படும். ஏன்னா அவங்க நல்ல அறிவாக இருப்பாங்க இல்லையா. அதே போல் இந்த இடத்துல வந்து சூரியன் இருக்கும்போது இவங்க என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னா, யூனிஃபார்ம் போட்ட தொழில், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபீஸரு, கவிதை கட்டுரை அழகு சாதன பொருட்கள் செய்கிற தொழில், அதே போல் சினிமா தியேட்டர் மூலம் வருமானம், ஒரு கான்ட்ராக்ட் பிஸ்னஸ்ஸு, அதே போல் திருமண மண்டபங்கள் கட்டி விடுறது, இந்த தொழிலெலாம் வந்து இவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். இன்னும் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மகம், பூரம், உத்திரன்ற 3 நட்சத்திரம் இருக்கும் இந்த சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும். இந்த 3 நட்சத்திரங்களை உடனடிக்கிறது இந்த சிம்ம லக்னம். அப்போ இவங்களை எப்படி எடுத்துகிட்டு வரணும்? மகம்ன்ற ஒரு ஓவர் எமோஷ்னலு, அதே போல் பற்று அதிகமாக இருக்கும், இல்லைன்னா ஒரேடியாக இருக்காது. அதே போல் ரொம்ப கருணை இருக்கும். அப்போ இந்த நட்சத்திரமும் இதிலேருந்து கடந்து வரணும். அதே போல் பூரம் ஓவர் டிமாண்டிங் பர்சன். அவங்க நினச்சது வேணும், நடந்து தரணும் அந்த டைம்லேயே அப்படின்ற மாதிரி. உத்திரம் அதை என்ன பண்ணோம், கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கோம், என்ன நடக்க போகுது, இதனால் நம்மளுக்கு என்ன லாபம் அப்படின்னு ஒரு நோட் புக் வச்சே எழுதும். அதே போல் வாயடி கையடி அழைக்கும், கணக்கு பண்ணியே வாழக்கூடிய இந்த உத்திர நட்சத்திரம். இந்த 3 விதமான நட்சத்திரங்கள் இந்த சிம்ம லக்னத்தில் வருது. அப்போ இவங்க என்ன மாதிரி இந்த பாவங்களை வந்து கையாளிட்டு வரணும்னு அப்போ பாருங்கள். அப்போ ஒரேடியாக வந்து நம்ம வந்து பற்றோ வச்சு ஒரு இடத்துல வந்து நம்ம ஏமாந்தும் போகக்கூடாது. அதே மாதிரி டிமாண்டு பண்ணவும் கூடாது, விட்டு கொடுத்தும் வந்துடணும். அதே போல் எல்லாத்துக்கும் கால்குலேட் பண்ணி அந்த கால்குலேட் மைண்டோடையே வாழக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே போல் 4வது வீடு விருச்சகம். இது வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாகவே இருக்கும், ஒரு நிலையான தன்மையே இருக்காது. இவங்க அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க தாய் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க. இந்த செவ்வாய் இருக்கிறத பொறுத்து அவங்க என்ன மாதிரி ஒரு கண்டிப்பான தாய்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சி விடலாம். அதே போல் இவங்களுக்கு வந்து இவங்க வீட்டில் யாரும் காலடி எடுத்து வைக்க முடியாது, அந்தளவுக்கு ஒரு சேஃபான வீடு. அதே போல் அம்மா அப்பா கௌரவமான பதவியில் இருப்பாங்க. அம்மா அப்பாவுடைய சொத்துக்கள் இந்த செவ்வாய் தசாபுதியில் கிடைக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த இடத்துல சூரியன் இருந்துச்சுன்னா தலைமை பொறுப்பு, அரசியல், யூனிஃபார்மு சார்ந்த துறை, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு ஆஃபீஸராகவும் இவர்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி இவங்க வீட்டில் வந்து கால்நடை வளர்த்துருப்பாங்க. சொத்து வாங்கினா இவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும், இவங்க வளர வளர சொத்தும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தாய் தந்தையர் இருவருமே வேலைக்கு செல்வர்களாக கூட இருப்பாங்க. வண்டி வாகன யோகம் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 5வது வீடாக உங்களுக்கு என்ன வரும்னா குருவாக வரும். ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு விருச்சக வீடு, 4ஆம் வீடு. செவ்வாய் 4, 9க்கு உடையவர் ஆகிடுவார். 5, 8க்கு உரியவர் குருவாகவே வந்துடுவார். இப்போ இந்த 5ஆம் வீடு குரு வீடுன்றனால இவங்க பிள்ளைங்களை வந்து நல்லா வந்து ஒரு அறிவுரை சொல்லி இவங்களை வந்து நல்லா ஒரு ஆன்மீகமாக ஒரு நல்ல ஒழுக்கமாக வளர்க்கணும்னு நினைப்பாங்க. இவங்க குழந்தைங்க இந்த மாதிரி வளர்கிறாங்களா என்பதை வந்து இவங்களுடைய சூரியனையும் இவங்களுடைய குரு இருக்கிறத வைத்தியம் நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் இந்த குழந்தைகளை வந்து 5, 8க்கு உடையராக இருக்கிறனால குழந்தைகளை வந்து தத்து கொடுத்து வாங்கினோம். பூர்வீக சொத்து அனுபவிக்க தடை, பூர்வீக சொத்து கிடைப்பதில் இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். அதே போல் அடுத்த வீட்டு குழந்தை வந்து இவங்க வீட்டில் வந்து விளையாடும், குலதெய்வத்தையும் கும்பிட்றதுக்கு தடையாக இருக்கும். இந்த இடத்தெல்லாம் பார்த்து இவங்க கரெக்ட் பண்ணிக்கணும். ஏற்கனவே மக நட்சத்திரம் இருந்தாலே குலதெய்வ குறைபாடு இருக்குன்னு சொல்லுவோம். அதே போல் இவங்க கோயில் பாத்ரூம் போகும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த இடத்துல வழுக்கி விழுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே போல் இவங்க வந்து சூரியன் இந்த இடத்துல இருக்கும்போது இவங்க என்ன மாதிரியான தொழில் பண்ணுறாங்கன்னா, தலைமை தாங்கும் பதவி, எதிர்ப்புகளே இல்லாமல் ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இல்லையா, ஒரு நியமன பதவி, இந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க. அதே போல் சட்ட திட்டங்கள், தலைமை தாங்கும் பண்புகள் இவங்ககிட்ட வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்களுடைய குழந்தை பற்றிய ஒரு கவலை இவங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மகரம் வந்து இவங்களுக்கு 6வது வீடாக வரும். 7, 6க்கு உடையவரே சனீஸ்வர பகவான். இவங்களுக்கு வந்து எதிரிகள் அதிகமாகவே இருப்பாங்க, தெரிஞ்சோ தெரியாமையும்.
ஒன்று அவங்களா உருவாகிடுவாங்க, இல்லை இவங்க எதனா சொல்ல போக, ஏன்னா இவங்க ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க, நெளிவு சுழிவாக நடக்க தெரியாது. அதனால் எதிரிகள் உருவாகிடுவாங்க. அவங்க தேவையே இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் எதிரி உருவாகிடுவாங்க. அதில் வந்து இவங்க கவனமாக இருக்கணும். கடன், நோய், எதிரி என்ற 6ஆம் பாவம் இவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். கடன் வாங்குகிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் நீண்ட நாளாக ஒரு பிரச்சனை இருக்கும், நீண்ட நாளாக ஒரு உடல் உபாதை இருந்தால் கூட, ஒரு ஒத்த தலைவலி, ஒரு பேக் பெயின் மாதிரி ஒரு நீண்ட கால தொல்லையை கொடுத்துரும். அதே போல் இவங்களுக்கு கூட்டு தொழில் ஆகவே ஆகாது. கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க. ஒன்று மனைவி கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போயிருப்பாங்க, இல்லை கல்யாணம் ஆன பிறகு வேலைக்கு போகிறவங்களாகவும் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு 6, 7 கூடியவரே சனியாக வர்றதுனால. அதனால் இவங்களுக்கு வந்து விரயம், மனைவி வழியில் விரயம், கடன், மருத்துவ செலவு இதெல்லாம் வந்து தாராளமாக இருக்குன்னு எடுக்கலாம். மகரம் வந்து 6வது பாவமாக வரும் இல்லையா, இதில் சூரியன் இருக்கும்பொழுது இவங்க நிறைய தொழில் சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். ஏன்னா தொழில் செய்கிற இடங்களில் வந்து போராட்டமாகவும் இருக்கும். அதே போல் இவங்களை விட அறிவு கம்மியானவங்க, திறமை கம்மியானவங்க பேச்செல்லாம் இவங்க கேட்டு நடக்கணும்பொழுது இவங்களுக்கு அது ஒரு மனவலியை கொடுத்துரும். 7ஆம் பாவமாக கும்பம் வரும். இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவிட்டம், சதயம், புரட்டாது. நிறைய கலத்திரத்துக்கிட்ட விட்டு கொடுத்து போனோம். கலத்திரம் வந்து இவங்க கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க மாட்டாங்க. அதே போல் ஒரு விட்டு கொடுத்து போகவும் அவங்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்காது. ஆனால் வெளியில் பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப அந்யூன்ய தம்பதிகளாக தெரியும். ஏன்னா இவங்க உள்ளுக்குள்ளே வந்து ஒரு டீலிங்கோடையே ஓடும் திருமணம் வந்து. ஏன்னா இவங்களால நம்மளுக்கு என்ன ஆதாயம்ன்ற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை வந்து போய்கொண்டிருக்கும். காத்திரத்தை பற்றி, அதே போல் அவங்க குடும்பம் நல்ல குடும்பம், அவங்க நல்ல தாய் தகப்பன், சமூகத்தில் நல்ல மரியாதை இருக்குது இவங்களால அப்படின்ற ஒரு லாப நோக்கோடையே இவங்க வந்து இவங்களால நம்ம கட்டிக்கிட்டால் நமக்கு என்ன ஆதாயம் அப்படின்ற மாதிரி ஒரு லாப நோக்கோடவே போகணும்னு சொல்லலாம். அதே போல் இவங்க பெரும்பாலும் உறவில் வந்து வெளியில் பார்க்குறதுக்கு தெரியாது, இது அவங்களே கூட உணர முடியாது. வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப அந்யூன்ய தம்பதிகளாக இருக்கும். அது மட்டும் இல்லை, 6 வந்து இந்த சனி ஃபேவராக இருந்தாருன்னா 6க்கு நாள் ஃபுல்லாக அவங்க வாழ்க்கை ஃபுல்லாகவே ஒரு நெருடல் ஓடும். இதே 7க்கு ஃபேவராக இருந்தாருன்னா கொஞ்சம் ஊடல் கூடல் ரெண்டும் கலந்து ஒரு இனிமையாக வாழ்க்கை ஓடிடும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இவங்க வந்து உறவு சார்ந்து உறவில் வந்து திருமணம் பெரும்பான்மையாக நடக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த கும்பம் என்ன பண்ணனா ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருந்து ராஜா மாதிரி ஆகணும்னு சிம்மம் ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருந்து ராஜா மாதிரியே வாழணும்னு பார்க்கும். ஆனால் கும்பம் என்ன பண்ணோன்னா வெளியில் போய் பெரிய நிறைய பேரை பார்க்கணும், ஒரு பெரிய சோஷியல் கேதரிங்கு, ஒரு பெரிய நெட்வொர்க் சார்ந்து இருக்கும். அது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கிட்டையுமே அவங்க வந்து பழகிடுவாங்க. ஒரு பிரச்சனைனா வீட்டில் இருக்க மாட்டாங்க, உடனே சட்டையை போட்டு கிளம்பிடுவாங்க. மகரமாவது இருக்கும், கும்பம் இருக்காது, வெளில கிளம்பிடும். அந்த மாதிரி இவங்க வந்து இவனுடைய வாழ்க்கை துணையே சனியுடைய கேரக்டரில் இருக்கும்னு இவங்க வந்து தெளிவாக எடுத்துக்கணும். அப்போ இதனுடைய அதிபதி சூரியன், அதனுடைய அதிபதி லக்னாதிபதி சூரியன், அதனுடைய 7ஆம் அதிபதி சனி. அப்போ ஏற்கனவே பகை கிரகம் வேறு. இவங்க கிட்ட வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு, இவங்களுடைய சூழல், இவங்க விட்டு கொடுத்து போகாத தன்மை, இவங்களுடைய ஆட்டிடியூடு, இதுவே வந்து இவங்களுக்கு பெரிய மைனஸு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு நிறைய விட்டு கொடுத்து போகிற மாதிரி ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போகும்போது தான் இவங்களுக்கு வாழ்க்கையே இருக்குன்னு வந்து சொல்லலாம். அதே போல் இவங்க கலத்திரம் வந்து ரொம்ப சோம்பேறித்தனம் இருக்கும், ரொம்ப லேசினஸ் இருக்கும், ஒரு விஷயத்தை வந்து டக்குன்னு முடிவெடுக்க மாட்டாங்க. இவங்க நிறைய அறிவு திறமையாக இருந்தால் கூட, நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்து, நிறைய நாலேஜ், நிறைய கலைநயம் மிக்க ரொம்ப டேலண்ட் பர்சனாக இருந்தாலும் அதை வைத்து அவங்க பிழைக்க முடியாது, பண வருவாய் சம்பாதிக்க முடியாது. ஏன்னா வேலை செய்கிற இடத்துல வேலை பளு இருக்கும். இவங்களை வந்து சக்கையாக பிடிக்கும் போது இவங்க அந்த வேலைக்கே ஒரு ஒழுங்காக போக மாட்டாங்க. ஒரு வேலை பிரச்சனையும் இவங்களுக்கு உறவு சார்ந்த ஒரு பிரச்சனையும் எப்பவும் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நிரந்தர வேலையாகவே இவங்களுக்கு அமையாது. அப்போ இவங்க தான் வந்து அந்த கலத்திரத்துக்கு ஒரு சொந்த தொழில் வைத்து கொடுத்து இவங்க கொஞ்சம் அதுக்கு பின்பக்கமாக இருந்து ஒரு பூஸ்டப் பண்ணோம். பெரும்பாலும் சிம்ம லக்னத்தில் பெண்கள் தான் அந்த குடும்ப பொறுப்பை வந்து எடுத்துக்கிற மாதிரி ஆயிடுது இந்த லக்னக்காரர்கள் வாழ்க்கையில். இந்த தொழிலில் இருக்க தடையை போக்குறதுக்கும், இந்த கணவன் மனைவி வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளெக்சிபிளாக போகிறதுக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா, இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து இந்த மலை மேலே ஏறுறது, ஒரு லாங் ட்ராவல் போகிறது, இந்த சமூக கூட்டங்கள் நடக்கிறது, இந்த ஒரு சோஷியல் கேதரிங்கில் போய் கலந்துக்கிறது, ஒரு குடும்பமாக அந்த ஒரு டூர் போகிறது, ஒரு பாட்டு கச்சேரி, இசை கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு போய் கலந்துக்கும்பொழுது இவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு மூவி, ஒரு அதை மாதிரி ஒரு கேளிக்கை நிகழ்ச்சிகள்லாம் போய் கலந்து கொள்ளும்பொழுது இது இவங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 2 வருஷத்துக்கு இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு ஹோமம் பண்ணலாம். அதே போல் இவங்க வந்து நிறைய மீடியாவில், சோஷியல் மீடியாவில் நல்லதையே பரப்பும் பொழுது, சோஷியல் மீடியாவில் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். அப்போ நல்ல விஷயமாக பயன்படுத்தும் போது இவங்களுக்கு வந்து நிறைய ஃபேவராக அமையும்னு சொல்லலாம். அதே போல் மாசி மாதத்தில் வரக்கூடிய
அந்த சதய நட்சத்திரம் அன்று இவங்க வந்து ஒரு சர்ப தெய்வங்களை வழிபடுவது, காளாஸ்திரி, திருப்பாம்புரம், திருநாகேஸ்வரம் சென்று வழிபடுவது, அதே போல் 108 எலுமிச்சம்பழம் மாலையை கோர்த்து சகப்பு நூலில் துர்க்கைக்கு கட்டி போடும்பொழுது இந்த காலத்தில் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ஒரு சுமூகமான சூழல் ஏற்படும். நம்ம சனி எப்படி இருக்காருன்னு வச்சு நம்ம இன்னும் அதை வந்து கொஞ்சம் நம்ம பலப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இவங்களுக்கு வந்து அடுத்து 8ஆம் பாவமாக இவங்களுக்கு என்ன வரும்னா மீனமாக வரும். இந்த மீனம் குருவுடைய வீடு. அதனால் இவங்க நிறைய மறைமுக தேடலில் மோட்சம், தான தர்மம் செய்கிறது, அதே போல் ஆன்மீகம் சம்பந்தமான தேடல்கள், ஆராய்ச்சி கல்வி, ஆழ்ந்த நாணம் தேடுதல், நல்ல மந்திர உச்சாடனை, இதுதான் இவங்களுடைய சிந்தனையாக இருக்கும்னு சொல்லலாம். அதே போல் மேஷம் 9வது வீடாக வரும். எதுலேயும் உறுதியோடு இருப்பது அவங்க இப்போ இந்த 8ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்கும்பொழுது நம்மளுக்கு இவங்க என்ன மாதிரியான தொழில் செய்கிறாங்கன்னா, இவங்க நிறைய ஒரு 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்பொழுது இவங்க வந்து பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடமா இருக்கும். ஊர் மாற்றம் இருந்து கொண்டே இருக்கும். அவன் வந்து நம்ம சொல்லலாம் நம்மளுக்கு. அதனால் இவங்களுக்கு தொழிலாக சார்ந்து இவங்க பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு. 9ஆம் பாவம் மேஷ வீடாக வரும். எதுலேயும் உறுதியாக இருப்பாங்க. கலாச்சார பண்பாடுகளுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதே சூரியன் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துட்டார் அந்த 9வது பாவத்தில் அப்படின்னா அதிகாரம், ஆளுமை தன்மை கொண்ட ஒரு உயர் பதவியை வந்து இவங்க வந்து வகிக்கிறாங்க. அதே போல் உடல்வாகு சிறப்பாக இருக்கும். ஸ்போர்ட்ஸில் வந்து வீர விளையாட்டுகள், பாக்ஸிங்கு, அதே போல் வீர விளையாட்டு சம்மந்தப்பட்ட விளையாட்டுகள்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கை கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். தந்தை என்ன கொடுக்குறாரோ அதை தான் வந்து இவங்க வந்து வாங்கிக்கணும். தந்தைக்கிட்ட வந்து இது இவங்க எதுவுமே வந்து பார்கெயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ரிஷபம் வந்து இவங்களுக்கு 10வது வீடாக வரும். ஏன்னா 3, 10 கூடன்னு சுக்கரன். ஆனால் முதல் தொழிலில் ஒரு மாற்றம் இருக்கணும்னு சொல்லலாம். காலபுருஷன் 2, 7க்கு உடையவரே. அதனால் வந்து இவங்களோட தொழிலே ஒரு லாப நோக்கோடு அமையும்னு சொல்லலாம். அதே போல் இந்த இடத்துல வந்து இவங்க அரசியல், சினிமா, பப்ளிக்கு, கலைத்துறையில் வந்து இவங்க ரொம்ப ஐடி ஃபீல்டெலாம் ரொம்ப பிரபலமாக பழிச்சிடுவாங்கன்னு சொல்லலாம். இங்கே சூரியன் இருக்கிறாருன்னா ரொம்ப காஸ்ட்லியாக, ஒரு பிராண்டடாக, ஒரு நவநாகரிகமாக, ஒரு யங் ஜென்ரேஷனை கவரக்கூடிய வகையில் இவங்க பிஸ்னஸை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய 11ஆம் வீடாக மிதுனம் வரும். மிதுனம் வந்து புதனுடைய வீடு. அப்போ சோஷியல் நெட்வொர்க், கம்யூனிகேஷனில் இவங்க ரொம்ப சிறந்து விளங்குறாங்க. ஒரு நல்ல ஒரு வாக்கு சார்ந்த தொழிலெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் முகம் தெரியாதவர்கள் கூட இவங்க நட்பு வட்டாரத்தில் பெரிய லெவலில் இருப்பாங்க. பெரிய சோஷியல் நெட்வொர்க்கில் இவங்க டீலிங் இருக்கும். அதே போல் இவங்க பின்னாடி வந்து எப்போவும் எல்லாமே சரிதாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சிலர் வந்து எப்போவும் இவங்களுக்கு ஃபேவராக இருக்கிறவங்களும் உண்டு. ஏன்னா இது ராஜாவுடைய வீடு இல்லையா, அதனால். அதே போல் கடகம் வந்து 12ஆம் வீடாக வரும். இவங்களுடைய இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மனதளவில் வந்து இவங்களுடைய எண்ணங்கள் உடலளவில், மனதளவில், உடலளவில், எண்ணங்களால், செயலால் வந்து இவங்களுக்கு விரயம் உண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க நிறைய உணவுக்காக செலவிடுவங்களும் உண்டு. அதே போல் நீரில் வந்து இவங்க பெரும்பாலும் வந்து கவனமாக இருக்கணும் நீர் சார்ந்த விஷயங்களில். ஏன்னா ஒரு தண்ணியில் வழுக்கி விடுறது, தண்ணி அந்த ஒரு ஸ்தானங்கள்லாம் சரியில்லைன்னா நீரில் வந்து இன்னும் கூடுதல் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. தூக்கம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இரவில் தூங்குறது தான் ரொம்ப நல்லது. தூக்கம் குறைவுக்கு ரொம்ப யோசனை வந்து இவங்க வைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ரொம்ப யோசனை வச்சாங்கன்னா இவங்களுடைய தூக்கம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய இது வந்து இவங்களுடைய சர்வீஸை, கடகம் வந்து ஒரு தாய்மை வீடுன்னு சொல்லலாம். இவங்க வந்து சர்வீஸ் ஓரியன்டாக தான் இவங்களுடைய விரயங்கள் இருக்கும். எப்போ மற்றவர்களை கவனிப்பதிலேயே இவங்களுடைய எனர்ஜியை வந்து இவங்க வந்து செலவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த எனர்ஜியை செலவு பண்ணுறதுலேயும் ஒரு தன்னலம் இருக்கும். இவர்கள் குடும்பத்தை சார்ந்த இருப்பவர்களை கவனித்த பிறகு மற்றவர்களை கவனிப்பார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் 11ஆம் பாவமாக உங்களுக்கு என்ன வரும்னா மிதுன வீடு. இப்போ சூரியன் இவங்களுக்கு வந்து 11ல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்க என்ன மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிறாங்கன்னா, இவங்க மேதைகள், அறிஞர்கள், ப்ரொஃபஸர்ஸு, அதே போல் இவங்க கவர்மெண்ட் எய்டடில் பெரிய பொசிஷனில் இருக்காங்க. இயற்பியல் துறையில் இன்னும் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ 12ல் சூரியன் இருக்கிறாரு அப்படின்னும் போது 6 வருடத்துக்கு ஒரு முறை வந்து இவங்க ஒரு இடம் விட்டு ஒரு இடம் வந்து பெயர்வாங்க. அதே போல் சட்டத்திட்டத்தை உருவாக்குறது, அறிவியல் துறையில் சிறந்து விளங்குறது, அதே போல் நிலப்புலன்களில் வந்து
வைத்திருப்பவர்கள், தலைமை தாங்கும் பண்பு கொண்டுபவர்கள், நெட்வொர்க் சார்ந்த விஷயங்களை ரொம்ப நாலேஜபிளாக இருப்பது, நாடுகளுக்கிடையே ஒரு தொடர்பு கொண்ட துறையில் இருக்கிறதெல்லாம் இவங்க ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த சிம்ம லக்னக்காரர்கள் வந்து எந்த விஷயங்களில் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்க போகிறோம். எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், இவங்க என்ன குடுப்பனை இருக்குது, முதல்ல எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் நம்ம பார்த்துலாம். இவங்களுக்கு விருச்சகம் வந்து 4வது வீடாக வரும். இந்த விருச்சகம் வந்து ஒரு வலை போன்றது. இந்த 4ஆம் வீடை தொட்டு தான் இவங்க கடந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவங்களை வந்து கழிக்கிறதுக்கு பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த 4ஆம் வீடு தொட்ட கல்வி, வண்டி வாகனத்திலலாம் இவங்க நேர்மையை கடைப்பிடிக்கணும். குறுக்கு வழியில் போகும்பொழுது இவங்க இடம், வண்டி வாகனம்லாம் இவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது. அது இவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்காது. அதே போல் மிதுனம் வந்து 11வது பாவமாக வரும். இவங்க தங்களுடைய ஆசையை வந்து வெளிப்படுத்திடக்கூடாது. ஏன்னா 3ஆம் ஆசையோ அபிலாசையோ லாபத்தை நோக்கையோ எதையுமே வெளில சொல்லக்கூடாது. ஏன்னா 3ஆம் பாவமாக உங்களுக்கு என்ன வரும்னா கால சக்கரத்தின் மிதுனம் வரும். அது வதந்தியை சொல்லக்கூடிய இடம் அந்த 11ஆம் பாவம். அதனால் வந்து இவங்க என்ன பண்ணணும், அந்த மிதுனம் 11ஆம் பாவம் காலச்சக்கரத்தின் 3ஆம் பாவமாக இருக்கிறதுனால இவங்க வந்து அவேராக இருக்கணும். ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டா கூட அது ஊரில் ஒரு காட்டு தீ மாதிரி பரவிடும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க வந்து கவனமாக கையாளணும். அவங்களுடைய சந்தோஷங்களை வெளியிடுறதாக இருக்கட்டும், அவங்களுடைய அபிலாஷைகளை வெளியிடுறதாக இருக்கட்டும். அதே போல் இவங்களுக்கு 12ஆம் வீடு என்ற அந்த அயனசயன போகஸ்தானமான அந்த கடகம் வீடு வந்து ஒரு காணல் நீர்னு சொல்லலாம். இருக்கா இல்லையான்ட்டு படத்தில் அந்த சூர்யா கூட சொல்லுவார். அப்போ என்னென்னா இந்த கடகமே ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கும். வளர்பிறை தேய்பிறை சந்திரன் இல்லையா, ஆனால் கிடைக்கிற நேரத்துக்கு சாப்பிட்டுக்கணும், கிடைக்கிற நேரத்துக்கு தூங்கணும், இதெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக கிடைக்கணும்னா எதிர்பார்ப்பு ரொம்ப வைத்து கொள்ளாத போது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். 4ஆம் வீடு வந்து விருச்சக வீடாக வர்றதுனால இவங்க காளியம்மன், மாரியம்மன், எல்லை தெய்வங்களை வந்து வழிபடும்பொழுது இவங்களுக்கு இன்னும் பலம் தரும்னு சொல்லலாம். அதே போல் மனதை வந்து இவங்க எப்பவும் வந்து ரிலாக்ஸேஷனாக வச்சுக்கணும். இல்லைன்னா இவங்களுக்கு வந்து ஒரு டிப்ரெஷன், இவங்க குடும்பத்திலே மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள். அதனால் இவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்போ வந்து ஒரு வெளியிடங்களில் போய் 4 பேரோட மிங்கிள் ஆகிறது, மனநிலை பாதிப்பவருக்கு, மனநிலை காப்பவங்களுக்கு இவங்களுக்கு உதவி செய்யும்போது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். இந்த மாதிரி இந்த அம்மன் தெய்வங்களை, பெண் தெய்வங்களை வழிபடும்பொழுது இவங்களுக்கு மைண்டு ரிலாக்ஸ் ஆகவும் இருக்கும். அதே போல் இந்த சமூகத்தோட கலக்கும்பொழுதும் இந்த டென்ஷன்லாம் இவங்களுக்கு ஆங்ஸைட்டிலாம் குறையும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் வேலை கிடைக்காதவருக்கு, மனநோயாளிகளுக்கு, திருமணம் ஆகாதவர்களுக்கு இவங்களால் ஆன உதவிகளை தாராளமாக செய்யலாம். இவங்களுக்கு என்ன கொடுப்பேன்னு சொன்னால் 9ஆம் பாவம் தொட்டு இவங்களுக்கு வந்து எந்தவித கொடுப்பனையும் வந்து இவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகாது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், தந்தையால் இவங்களுக்கு எதுவும் பிரயோஜனம் இருக்காது. இவங்களுக்கு தந்தையால் என்னென்ன ஒரு ஃபுல்ஃபில் இந்த ஸ்டேஜில் இவங்களுக்கு தந்தையால் ஒரு பலன் அடையணும்னா அந்த பலனை அனுபவிக்க முடியாது. ஒன்று தந்தை இருக்க மாட்டார், தந்தை இருந்தாலும் அதை தர முடியாத நிலையில் இருப்பார். இல்லை தந்தை இருந்து அவர் எல்லாம் செய்கிறாருன்னா அவர் வந்து ஒரு ஹிட்லர் மாதிரி இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க வந்து என்ன பண்ணோன்னா இதே போல் இவங்க வெளிநாட்டு கல்வி, வெளிநாட்டு வேலையெல்லாம் இவங்களுக்கு உதவாது. ஏன்னா 9ஆம் இடம் தான் வெளிநாட்டை குறிக்கும். ஏன்னா இவங்க வெளிநாட்டு கல்வி, இப்போ பிள்ளைங்க வந்து வெளிநாட்டு கல்வி போகிறாங்க சிம்ம லக்னக்காரங்க அப்படின்னா அவங்க படிச்சுட்டு வந்தாலும் அந்த படிப்பால் அவங்களுக்கு யூஸ் கிடையாது. இதே ஒரு ஆராய்ச்சி கல்வி, ஒரு கண்டுபிடிப்புக்காக போகிறாங்கன்னா அது மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கும். தொழிலாக போகும்போது தான் இவங்களுக்கு பயன்படும். இப்போ வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறேன்னா இவங்க சம்பாதிச்சுட்டு வந்து இவங்க சொத்து சேர்த்து இவங்க சுகமாக வாழணும்னா முடியாது. ஒரு கடனை அடைக்கணும்னா இவங்க வெளிநாடு போய் கடனை அடைச்சிட்டு வந்துடலாம். அப்படி தான் இவங்க வெளிநாடு போகணுமே தவிர இவங்க சொந்த அந்த உழைப்பை வைத்து இவங்க சுயமாக பயன்படுத்தி கொள்ள முடியாது. அதனால் இவங்க மற்றவரை சார்ந்து போகும்போது தான், மற்றவர் நலனுக்காக போகும்போது தான் இவங்களுக்கு வெளிநாடு பயணமும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். அதே போல் இவங்களுடைய 11ஆம் பாவமான எந்த ஒரு ரகசியங்கள், நல்லது கெட்டது எதையும் வந்து வெளில யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. 11ஆம் பாவம் யாரை கொடுக்க? மூத்த சகோதரம். மூத்த சகோதரத்துக்கிட்ட இருக்கிற உறவு, நண்பர்கள்கிட்ட இருக்கிற உறவு, அதே போல் சித்தப்பா கிட்ட இருக்கிற டீலிங், இந்த உறவுகள்கிட்ட இருக்கிற டீலிங், இந்த பாவம் தொட்டு நல்லதோ கெட்டதோ இல்லை இவங்க ஒரு ஜாலியாக இருக்கிறது, இவங்க வந்து ஒரு பப்பு கிளப்புக்கு போகிறது, அதே போல் இவங்க ஒரு வாட்ஸ்அப் குழுவில் இருக்கிறது, ஒரு அறநிலைத்துறை சார்ந்தது, இல்லை ஒரு ரோட்டரி கிளப்பில் இருக்கிறது அப்படின்னு எந்த ஒரு சோஷியல் கேதரிங் நெட்வொர்க் விஷயங்கள் எதையுமே வந்து இவங்க வந்து மறைத்தே வைக்க முடியாது. இதெல்லாம் வெளியில் தெரிஞ்சிடும். இவங்க யார்கிட்டையும் வந்து இவங்ககிட்ட சொன்னால் ரகசியமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது இருக்காது, எப்பயோ வெளியில் தெரிஞ்சிடும். அதனால் இவங்க வந்து பெரும்பாலும்
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அமைதியாக இருந்து விடுவது நல்லது. இவங்க சொன்னாலும் சொல்லாட்டியாலும் அந்த விஷயம் எப்போ இவங்களை பற்றி ஒரு வதந்தி இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா 11 என்ற லாபமே நமக்கு என்ன ஆகும், அந்த 3ஆம் இடமான வதந்தியாக புதன் செயல்படுவதனால இவங்களை பற்றி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் வதந்தி இருந்து கொண்டே இருக்கும். இன்னும் இவங்க வாய் தந்து சொல்லிட்டாங்கன்னா போதும், போஸ்டர் அடித்து ஒட்டாத குறையா இவர்களை பற்றிய காசிப்பு இன்னும் வேகமாக பரவும் அப்படின்னு சொல்லலாம். ஆக மொத்தத்தில் சிம்ம லக்னக்காரர்கள் இதில் இருக்கக்கூடிய இவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், லக்னாதிபதி சூரியன் சொல்லிட்டோம், 2 11 கூடையவர் புதன் சொல்லிட்டோம், 3 10 கூடையவர் சுக்கிரன் சொல்லிட்டோம், 4 9 கூடையவர் செவ்வான்னு சொல்லிட்டோம். சுக்கிர தசால தொழில் அமைஞ்சிரும், 2வது தசையில் 11ல் லாப நோக்கோடு தொழில் அமையன்னு சொல்லிடுவோம். 4 9ல் கண்டிப்பாக ஒரு செவ்வாய் தசையில் ஒரு சொத்து உண்டு. சொத்து வளர வளர இவங்களுடைய வாழ்க்கை சொத்து வாங்கினா இவங்க வாழ்க்கையில் வளருவாங்கன்னு சொல்லலாம். அதே போல் 5 8 கூடியவர் குழந்தை, இந்த குழந்தை பாக்கியமும் இருக்கும், திடீர் அதிர்ஷ்டமும் இவங்களுக்கு உண்டு, இந்த குருவாலன்னு சொல்லலாம். 6 7 கூடியவர் சனி, அவங்களுடைய சுய தொழிலையும் குறிக்கும், கலத்தரத்தையும் குறிக்கும்னு சொல்லலாம். அதே போல் இவங்களுக்கு 12 என்ற சந்திரன். இந்த கிரகங்கள்லாம் இவங்க எந்த ராசியில் பிறக்கிறாங்களோ அதற்கேற்ற தசா புத்திகளுக்கு ஏற்றா போல் இந்த கிரகங்கள் எப்படி செயல்படுது, இவங்களுக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிட்டா இந்த பாவங்கள் தொட்டு நல்ல பலன்களாகவே இவங்க அடைவாங்க, சிறப்பாகவே வாழுவாங்க. 4 பேருக்கு உதவும் தன்மையும் கொண்டவர்கள் இவர்கள்னு சொல்லலாம். இவங்க எப்பொழுதும் திருவண்ணாமலை கிரிவலம் செய்வது சிறப்பு. இவங்க 5ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது தனுஷோடைய வீடு, அப்போ இவங்க திருவண்ணாமலை கிரிவலம் செல்லுவது, தீபம் போட்டு இவங்க வேண்டுதலை வைப்பது, இவங்க பிறந்த கிழமை என்னைக்கும் அந்த கிழமையில் 3 தீபமோ 5 தீபமோ ஏற்றி வழிபடும் போது பிரம்ம முகூர்த்தத்தில் 3:30லேருந்து 5:30க்குள்ளே வழங்கும் பொழுது இவங்க வாழ்க்கையில் அடைய முடியாத பல லட்சியங்கள் கொள்கைகளை அடைந்து சிறப்பாக வாழ்வாங்கன்னு சொல்லிடலாம். அதனால் இந்த லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு இதான் கொடுப்பனை. என்ன செய்யக்கூடாது, எதில் கவனமாக இருக்கணும், என்ன பிராப்தம், இதை வச்சு நம்ம திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், இதையெல்லாம் வைத்து உங்கள் கிரகங்கள் எப்படி இருக்குன்ற பொசிஷனை வைத்து அவை உங்களுக்கு பொருளாதாரமாக செயல்படுதா, உயிர் ஸ்தானமாக செயல்படுதா, எந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு எப்படி நடக்கும் என்பதெல்லாம் நம்ம அறிந்து நம்ம சிறப்பாக செயல்பட்டு கொள்ளலாம். இப்போ விரயத்தை குறைச்சிக்கணுமா, ரொம்ப செலவாகவே இருக்குது, எங்களுக்கு ஒரு வருமானமே இல்லைன்றவங்க, இவங்களுடைய 12ஆம் பாவம் சந்திரன். அப்போ சந்திரன் திங்கக்கிழமை 1 to 2ல் ஒரு ஃபுல் மீல்ஸ் வாங்கி நம்ம ஏழை எளியவருக்கு வணங்கும் பொழுது நம்முடைய தொழிலும் அமையும், நம்மளுக்கு சிறப்பாக கையில் ஒரு 2 ரூபாவும் இருக்கும், நம்ம லாபத்தையும் பார்க்கலாம். அதனால் அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேட்டு இதில் இருக்கக்கூடிய ஆன்மீக வழிபாடு எப்போவுமே சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க. உங்களுக்கு அழகாக பாவங்களை தொட்டு பலனும் செய்யக்கூடிய பலன்களும் உங்களுக்கு என்ன கொடுப்பனன்ற பலனும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. பொறுமையாக பதிவை நீண்ட பதிவாக இருந்தாலும் பொறுமையாக கேட்பது மட்டும்தான் உங்களுடைய செயல்பாடு. 12 லக்னங்களுக்கான அடிப்படை வாழ்க்கை கட்டமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த லக்னங்களினுடைய குடுப்பனையை தான் நம்மளுடைய ராசி செயல்படுத்த போகுது. இந்த லக்னத்திற்கு இதான் குடுப்பனை. நாம் ஒரு ராசியில் ஜனிச்சிருப்போம் இல்லையா, அந்த ராசியில் இருக்கக்கூடிய தசா புத்திகளின் வழியாக சந்திரன் ஒவ்வொரு தசாபுத்தி வழியாக தான் இந்த லக்னங்களின் குடுப்பனையை அனுபவிக்க போகிறார். அதனால் நமக்கு இந்த 12 பாவங்களில் கிரகங்கள் 1 5 9லேருந்து தசை நடத்துதா, இல்லை 2 6 10லேருந்து தான் தசை நடத்துதா, இல்லை 4 8 12லேருந்து தான் தசை நடத்துதா, இல்லை 3 7 11லேருந்து தான் தசை நடத்துதா, இந்த தசையில் நல்லா இருப்போமா, இந்த தசையில் கஷ்டப்படுவோமா என்ற சிந்தனை ஐயத்துக்குள்ளேயே நீங்கள் போகக்கூடாது. இந்த கிரகங்கள் உங்களுக்கு என்ன தர பாக்கியதப்பட்டிருக்கு, இந்த பாவத்தை தொட்டு நீங்கள் என்ன அனுபவிக்க போகிறீங்க, அது பொருளாக அனுபவிக்க போகிறீங்களா, இல்லை உறவுகளுக்காக அது சப்போர்ட் பண்ண போகுதா என்பதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இந்த காலகட்டம் எனக்கு என்ன நடக்கும், இந்த தசாபுத்தி எனக்கு என்ன சொல்லுது, நான் வாங்கின குடுப்பனையை இந்த தசாபுத்தி நான் நல்லா அனுபவிக்க போகிறேன்னா இல்லை கஷ்டப்பட்டு தான் அனுபவிக்க போகிறேன்னா என்பதை சொல்லுவதற்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகம் தான் பேசும். அதனால் அன்பர்கள் இந்த பொது பலனான இந்த லக்ன பலன்களை கேட்டு உங்கள் வாழ்வில் நீங்கள் ஒவ்வொரு காலத்துலேயும் இந்த தசாபுத்தி காலங்களில் நம்ம எப்படி கடந்து வந்துடலாம் என்பதை சிறப்பாக அறிந்து கொள்ளலாம். இதில் சொல்லியிருக்கின்ற எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. உங்கள் குடுப்பனை என்ன, எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இப்படி தனித்தனியாக உங்களுக்கு பிரித்து கொடுத்து இந்த அளவுக்கு உங்களுக்கு இது ஒரு நீண்ட பதிவு. அதனால் நம்ம வாழ்க்கையை எதுக்கலாமோ நம்ம நேரம் செலவிடுறோம். இந்த பதிவை பொறுமையாக கேளுங்க. கேட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் சிறப்பாக திட்டம் தீட்டிக் கொள்வதற்கு இந்த லக்னம் தான் மெயின். அதுதான் ஒரு ஜாதகரின் உயிர் நாடியே. இந்த லக்னாதிபதி எங்கே போய் உட்கார்ந்துருக்கிறாரு, அந்த இடத்த தொட்டு உங்களுடைய வேலை செய்கிற தொழில் துறை மாறும்.
மாறும். அதே போல் அவங்களுடைய குணம், ஆசை, ஆர்வம்லாம் இந்த லக்னாதிபதி உட்கார்ந்த இடத்த பொறுத்து அமையும். அதனால தான் நம்ம வந்து எப்போவுமே என்ன சொல்கிறோம், இப்போ ராசி பலனோ பொது பலனோ உங்களுக்கு வந்து குறைந்த அளவே வேலை செய்யும். உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுக்கு எந்த காலகட்டம் இது நடக்க போகுது என்பதை வந்து முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்பதை வந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். ஜோதிடம் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி இது ஒரு வானிலை அறிக்கை. இந்த காலகட்டம் மழை வரும், இந்த காலகட்டம் வெயில் வரும்னு எப்படி வந்து வானிலை அறிக்கை சொல்லுதோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலுடைய பிறந்ததுலேருந்து வாழ்நாள் முழுவதும் நமக்கு இந்தந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்கும். அந்தந்த காலகட்டங்களில் அதற்குரிய தெய்வத்தையும் நம்ம வணங்கி நம்ம வாழ்நாளை வந்து சிறப்பாக எடுத்து போடலாம் என்பதற்கு தான் இந்த ஜோதிடம் எனும் காலக்கணிதம் வந்து நமக்கு சிறப்பான ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். நம்ம முன்னோர்கள் தந்த ஒரு சிறப்பான கொடுப்பினை அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நிறைய இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான இறை வழிபாடுகளை முதல்ல பின்பற்றுங்க. அதே போல் கிரகங்கள் லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டால் நம்ம ஈஸியாக எப்பேற்பட்ட கஷ்டத்துலேருந்து நம்ம ஜெயிச்சு வந்துடலாம், தைரியமாகிடலாம். அதே போல் லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எஃபர்ட் போட்டு இறைவனுடைய பாதார விந்தங்களை பிடித்து கடந்து வந்துடணும். அதெல்லாம் எப்படி நம்ம இதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க. அதே போல் பெரியவர்கள்கிட்ட நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. இயலாதவருக்கு உங்களால் இயன்ற தான தர்மங்களை தாராளமாக செய்யுங்க. அதுதான் நான் என்னுடைய மாத பதிவுகளாகட்டும் என்னுடைய எல்லா பதிவுகளில் செய்யறது அதுதான். இயலாதவருக்கு அவங்க சூழலை அறிந்து நீங்கள் உதவும் பொழுது இறைவன் நேரடியாக இறங்கி வந்து உங்கள் வாழ்வை வளமாக்கி விடுவான் அப்படின்னு சொல்லியாச்சு. அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் பகிருங்க. ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். நியூமராலஜி படி குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து தரப்படும். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணங்களை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி.